Welcome back to Abstract Algebra course. In the lecture, we will talk about types of homomorphism, fundamental theorem of homomorphism. Mother types I'll just discuss some results. These results we will go for the type. Okay, let's start with the result. Result. Okay. Result என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா suppose G ங்கிறது ஒரு group. Suppose G is a group. என்னங்கிறது ஒரு normal subgroup of G. We define a map. Define the mapping. Phi from G to G by n by phi of x equals nx for all x belongs to G. Then phi is a homomorphism. Okay, so this is a result. இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஜிங்கிறது ஒரு குரூப் ஆல்ரெடி வினோன். என்ன ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் ஜி பை என் இஸ் ஆல்சோ குரூப், அது வந்து கோஷன் குரூப் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இது ஜிக்கும் ஜி பை என்னுக்கும் இடையில ஒரு நேச்சுரல் மேப் டிஃபைன் பண்ணலாம். அந்த நேச்சுரல் மேப் என்ன எக்ஸ் கோஸ் டு ஜி என்எக்ஸ். அந்த நேச்சுரல் மேப் என்னவாக இருக்கும் தான் சொல்ல போகிறோம். இட்ஸ் ஹோமோமார்பிசமாக தான் இருக்க போகுது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ப்ரூஃப் பார்க்கலாமா? ப்ரூஃப். ஓகே, லெட் அப்போ homomorphism செக் பண்ணிக்கலாம். let x, y belongs to G ன்னு எடுத்துக்கோங்க. then phi xy. அப்போ phi xy என்ன வரப்போகுது? that's equals nx into y ன்னு வரும், nxy ன்னு வரும். nxy எப்படி எழுதிக்கலாம்? nx into ny ன்னு எழுதிக்கலாம். that's equals, அப்போ இது எப்படி? that's equals phi x into phi y. so therefore phi is a homomorphism, right? அப்போ phi என்னவா மாறிடுது? homomorphism மாறிடுது. Okay, that's the end of the story. This result very simple result, but ஒரு natural map define பண்ண முடியும். G to G by n க்கு அந்த map வந்து homomorphism-ஆவும் இருக்கும் அப்படிங்கற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த result prove பண்ணிருக்கோம். Okay, right. Let me go to the ஒரு homomorphism கொடுத்துட்டா we are going to define kernel. kernel-னா என்னன்னு சொல்லி define பண்ணலாம். kernel-னா என்னன்னு சொல்லி define பண்ணிட்டா அது வந்து என்னவா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். Okay, next definition. Okay, let f from G to G dash be a homomorphism homomorphism இருக்கு. the kernel, full stop, the kernel of f is denoted by kerf, comma, it is defined by kerf equals set of all x belongs to G such that f of x could be E dash. அதாவது எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜியில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலமெண்ட்லாம் E டேஷ்க்கு மேப் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்ல போகிறோம்? தட்ஸ் கால்ட் த kerf. தட் இஸ் this is my G, this is my G dash. ஓகே, சப்போஸ் this is my E dash. இப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் அங்கே E டேஷ்க்கு மேப் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா we call that set is called kerf. அதுதான் வந்து kerf. ஓகே ஓகே
இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா kernel f வந்து இஸ் a normal subgroup அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே முதல் ரிசல்ட். ஓகே இந்த ரிசல்ட் kerf is a normal subgroup of G because it's a இதோட subset G ஓட subset, right? Okay, this is G, this is G dash. அப்போ இது G ஓட subset kerf அப்போ என்னவா இருக்க போகுது? is a normal subgroup of G அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறோம். Let's prove this. முதல் விஷயம் kerf முதல்ல நான் எம்டி செட்டா நம்ம பார்க்கணும் இல்லையா? எந்த பாயிண்ட்ஸ்ல முதல்ல E dash க்கு மேப் ஆகும், முதல்ல E வந்து E dash க்கு மேப் ஆகும். as f homomorphism இருக்கனால as f is homomorphism, f homomorphism இருக்கனால f of E வந்து என்னதான் இருக்கும்? E dash தான் இருக்கும். therefore E could be a member of kerf. அப்ப E வந்து kerf ல இருக்கும். hence kerf முதல்ல நான் எம்டி செட். ஓகே, kerf முதல்ல நான் எம்டி செட் தான். அப்போ அதில் 2 பாயிண்ட் எடுத்துக்கங்க. 2 பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ என்ன we are going to இப்போ xy 2 பாயிண்ட் kerfல எடுத்துக்கிட்டா xy இன்வர்ஸும் kerfல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால 2 பாயிண்ட்டை பிக் பண்ணியாச்சு. let x, y belongs to kerf. kerfல பிக் பண்ணியாச்சு. kerfல இருக்கும் அப்படின்னா ஓகே, அதை கண்டிஷன் பாருங்கள். kerfல இருக்கணும்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் kerfல எக்ஸுங்கிற பாயிண்ட் kerfல இருக்குன்னா அதோட இமேஜ் could be E dash. ஓகே, அதோட f இமேஜ் வந்து என்னென்னு வரணும்? E dashன்னு வரணும். சரி, ஸோ f of x equals E dash equals f of y. f of xும் E dash தான் இருக்கும், f of yயும் E dash தான் இருக்கும். ஓகே ரைட். now xy இன்வர்ஸ் நான் என்ன காட்டணும்? xy இன்வர்ஸ் வந்து kerfல இருக்குன்னு காட்டணும். அப்போ xy இன்வர்ஸோட இமேஜ் வந்து E dash இருந்தது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலாக xy இன்வர்ஸ் வந்து இதில் வந்துடும், kerfல வந்துடும். அதனால இதோட இமேஜ் செக் பண்ணுறேன். ஸோ இமேஜ் ஆஃப் xy இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? f of x into f of y இன்வர்ஸ் எழுதிக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஹோமோமார்பிசம், f ஹோமோமார்பிசமாக இருக்கிறதுனால நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த f of y இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? f of y the whole இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, பட் f of x equals E, இது வந்து என்னது? E dash. f of x is E dash, இது வந்து E dash இன்வர்ஸ். அப்போ என்ன ஆகும்? E dash இன்வர்ஸ் is E dash. அப்போ என்ன தான் வரப்போகுது? E dash. therefore அப்போ xy இன்வர்ஸ் வந்து is a member of kerf. அப்போ kerfல வந்துடுது. therefore kerf வந்து அப்போ முதல்ல சப்குரூப்பாக மாறுது. ஓகே, kerf is a subgroup. therefore hence kerf is a subgroup. அடுத்து நார்மாலிட்டி செக் பண்ண போகிறோம். நார்மாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு பிக் அ பாயிண்ட் இன் kerf அண்டர் G. Gயில் ஒரு பாயிண்ட், லெட் Gயில் G எடுத்தாச்சு. அண்ட் kerfல வந்து ஓகே இட்ஸ் நாட் லைக் G. ஓகே, G எடுத்தாச்சு. அண்ட் kerfல ஏதாவது ஒரு நோட்டேஷன் வேணும் இல்லையா? ஏதாவது ஐ ஜஸ்ட் யூஸ் த n நோட்டேஷன். n belongs to kerf. வாட்ஸ் மை கிளைம்? இப்போ Gn G இன்வர்ஸ் வந்து kerfல வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மாலிட்டி வந்துடும் இல்லையா? அப்போ Gn G இன்வர்ஸ் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து kerfல வரணும்னா இதோட இமேஜ் வந்து E dash வருதான் செக் பண்ணோம். அதனால இமேஜ் செக் பண்ணுறோம். f of Gn G இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் அப்போ என்ன வரப்போகுது? f of G into f of n into f of G இன்வர்ஸ் y. இது வந்து f ஹோமோமார்பிசம் இருக்குன்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, இது f of G தான் வரப்போகுது. பட் f of n is E dash because n ஆல்ரெடி எதில் இருக்குது? kerfல இருக்கனால இது E dashன்னு வந்துடும். இதை f of G ஹோல் இன்வர்ஸ், f of G இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? f of G the whole இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுது? E dashோட f of G நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னென்ன வந்துடும்? f of Gனே வந்துடும். f of Gயோட நீங்கள் f of G இன்வர்ஸை பெருக்குனீங்கன்னா E dashனே வந்துடும். ஸோ we get E dash. therefore அப்போ இதில் இந்த கன்க்ளூஷன் Gn G இன்வர்ஸ் வந்து is a member of kerf, right? therefore Gn G inverse could be a member of kerf. hence kerf is a normal subgroup of G. G ஓட நார்மல் சப்குரூப்பாக மாறும். ஓகே,
இது ஒரு ஐடியா, பட் இந்த ஐடியாவில் தான் ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து டேரெக்டாக நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். பட் ஏற்கனவே நம்ம ஒரு ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணியும் இதை ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்னா அந்த ஓகே ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் அது ரிமார்க்காக நான் ஸ்டேட் பண்ணுறேன். ரிமார்க்காக நம்மளுக்கு கெரஃப்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. கெரஃப் இஸ் நத்திங் பட் என்னது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் இ டேஷ், ரைட்? இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் த செட் இ டேஷ். இ டேஷோட இன்வர்ஸ் இமேஜ் எடுத்திங்கன்னா அதான் கெரஃப். பட் பட் எனக்கு என்ன தெரியும், சிங்கிள்டன் இ டேஷ் அதை மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா இஸ் அ நார்மல் சப்குரூப் ஆஃப் சப்குரூப். எதோட நார்மல் சப்குரூப்? ஜி டேஷோட நார்மல் சப்குரூப். பட் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் நார்மல் சப்குரூப் இஸ் அகைன் நார்மல் சப்குரூப் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் அது ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். எலிமெண்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசத்தில் கடைசி ரிசல்ட்டை அதை ப்ரூஃப் பண்ணேன். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் நார்மல் சப்குரூப் இஸ் அகைன் நார்மல் சப்குரூப் இன் ஜி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். தேர்ஃபோர் கெரஃப் அதுலேருந்து அப்போ நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்? கெரஃப் ஈக்குவல்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ் ஆஸ் இது இருக்கிறதுனால திஸ் வில் பி ஹேப்பன் கம்மா. தேர்ஃபோர் கூட விட்டுருங்க. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிங்கிள்டன் இ டேஷ் இஸ் அ நார்மல் சப்குரூப் இன் ஜி அப்படின்னு ஒரு லைன்லேயே இதை எழுதியிருக்கலாம். நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி, ஜியோட நார்மல் சப்குரூப்பாக மாறும். ஓகே ரைட், இதை ரிமார்க்காக நம்ம ஸ்டேட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை டைப்ஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஐ வில் ஃபைனலி ப்ரூவ் த ஃபண்டமெண்டல் தியரம், ரைட்? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். Okay, let f from g to g dash be a homomorphism. ஒரு homomorphism எடுத்தாச்சு. Then number 1, if f is 1 1, f வந்து 1 1 இருந்துச்சுன்னா then f is called a monomorphism. அதுக்கு பேரு monomorphism சொல்றது. Number 2, if f is onto f onto இருந்தா then f is called an epimorphism. அதுக்கு பேர் epimorphism சொல்றது. ஓகே, 3, if f is both 1 1 and onto, 1 1 ஆவும் இருக்கு onto ஆவும் இருக்கு இருந்தா then f is called an isomorphism. Isomorphism சொல்றது. ஓகே, ஸோ 1 1 இருந்தா ஹோமோமார்பிசம் வந்து அடிஷனலாக 1 1 அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 இருந்துச்சுன்னா அந்த ஹோமோமார்பிசத்துக்கு பேர் மோனோமார்பிசம்னும். அந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷனலாக ஆன்டுவாக இருந்ததுன்னா அந்த ஹோமோமார்பிசம் ப்ளஸ் அடிஷனலாக அந்த ஃபங்க்ஷன் ஆன்டுவாக இருந்ததுன்னா அது வந்து எபிமார்பிசம்னும். 1 1 இருந்து ஆன்டுவாக இருந்து ஹோமோமார்பிசமாகவும் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறது வழக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஓகே, still continue. இந்த தேர்ட் திருப்பி once again it's a stress. இப்போ f வந்து இப்போ ஐசோமார்பிசமாக இருக்குது அப்படின்னா in this case அப்போ மூணாவதுல மாத்திரம் இதை எப்படி எழுதிக்கலாம்? in this case, இந்த கேஸில் g is isomorphic to g dash சொல்லிக்கலாம். சரிங்களா? ஜியும் ஜி டேஷும் ஐசோமார்பிக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிக்கும் ஜி டேஷ்க்கும் இடையில ஒரு ஐசோமார்பிசம் போட முடியும். சரிங்களா? ஜிக்கும் ஜி டேஷ்க்கும் இடையில ஒரு ஐசோமார்பிசம் ஃபங்க்ஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஜியும் ஜி டேஷும் ஐசோமார்பிக்னு சொல்லிக்கலாம். இன் திஸ் கேஸ் வி சே தட். ஓகே, நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஜியும் ஜியும் ஐசோமார்பிக்காக இருக்கு. இட் இஸ் டினோட்டட் பை, இதை எப்படி நோட்டேஷனில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜி isomorphic to g dash இந்த மாதிரி நோட்டேஷன் கொடுப்போம். சரிங்களா? ரைட், let me go to the fundamental theorem of homomorphism. It's a famous result.
So this is the final topic of this lecture. It's called the fundamental theorem of homomorphism. Okay, this is a statement. Let or if f from g to g dash be an epimorphism. Epimorphism is onto homomorphism. Okay, onto homomorphism க்கு பேர் தான் வந்து epimorphism. Be an epimorphism and I use the notation k for kernel. Okay, k be its kernel. அதோட kernel k ன்னு எடுத்தாச்சு. Then g by k is isomorphic to g dash. g by k வந்து g dash க்கு isomorphic ஆ மாறும். இதான் ரிசல்ட். Okay, let's prove this. proof பண்ணலாம். Okay, let's prove this result. first பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, fங்கற ஓகே g ல இருந்து g dash க்கு ஒரு மேப் கொடுத்திருக்கோம். அந்த மேப் வந்து f. ஓகே, இப்போ இதோட கர்னல் வந்து k ன்னு தெரியும். அப்போ g by k அப்போ ஏற்கனவே we have already stressed அப்போ என்ன ஒரு நார்மல் சப் குரூப்பா இருந்தா gங்கிறது ஒரு குரூப், என்னங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப்பா இருந்தா gக்கும் g by nக்கும் ஒரு நேச்சுரல் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கும் ஒரு நேச்சுரல் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, அதை யூஸ் பண்ணி அப்போ இதையும் யூஸ் பண்ணி ஐம் கோயிங் டு டிஃபைன் ஹியர். அப்போ இதுக்கும் இதிலிருந்து இதுக்கு நான் மேப் கொடுக்கணும். அந்த மேப் எப்படி இருக்கணும்? இட்ஸ் போத் 1 அண்ட் ஆன் 2 இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இதில் நோட்டேஷனில் பார்க்கும்போது அப்போ எலமெண்ட்ஸில் பார்ப்போம். இப்போ எலமெண்ட்ஸில் பார்த்து இதை எழுதுனீங்கன்னா இது எப்படி வரப்போகுது? லெட்ஸ் ரைட் தட் எலமெண்ட்ஸ். அப்போது எலமெண்ட்டில் பார்த்து எழுதும்போது இது எப்படி வரும்? திஸ் இஸ் ஜி. அப்போது இதோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் ஜி டேஷா? ஓகே, எஃப் ஆஃப் ஜி டேஷ். இங்கே பார்த்தோம்னா இதோட நேச்சுரல் இப்போ இங்கே வரும். இங்கே இது ஓகே, இங்கேருந்து பார்க்க ஜியிலேருந்து ஜி பை கேக்கு அது எப்படி நேச்சுரல் மேப்பிங் கொடுத்துருப்பேன்? கேஜியா? ஓகே, கேஜி. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது ஐம் கோயிங் டு டிஃபைன் கேஜி வந்து அப்போ எதுக்கு நான் மேப் பண்ண போகிறேன்? எஃப் ஆஃப் ஜிக்கு. ஸோ நாட் இஸ் ஜி டேஷ் ஜி. ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா, ரைட்? இந்த ஐடியாவில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா. இப்போ இதை மனசில் யூஸ் பண்ணி தான் we are going to define a map, right? Okay. Now define a map. Phi from g by k to g dash by அப்போ g by k ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? kgங்கிற ஃபார்மேட். phi of kg it could be maps to f of g. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்ல போறோம்னா இது 1 இருக்கு, ஆன் 2 இருக்கு, ஹோமோமார்பிசமா இருக்கு. அப்போ இதான் ஐசோமார்பிசம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன்ட் தானா? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜி பை கேல 2 எலமெண்ட் சேமாக இருக்கலாம். பிகாஸ் 2 கோசெட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்? சேமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதோட இமேஜஸ் குட் பி சேமாக வருதாங்கிறத நம்ம we have to verify. அப்போ முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன் தானா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன் தானா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? முதல்ல phi is well defined. வெல் டிஃபைன்ங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அதாவது 2 சேம் ஆப்ஜெக்ட் வந்து வேறு பாயிண்ட்டுக்கு மேப் ஆகலன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஒரே பாயிண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். சப்போஸ் kg1 ஈக்குவல்ஸ் kg2, kg1 kg2 சேம் ஆயிருக்கு அப்படின்னா தென் என்ன ஆக போகுது? தென் தட் இம்ப்ளைஸ் தட்
அப்போ g1 வந்து it belongs to kg2. this is a coset property of coset ல இது வரும். அப்போ kg2 ல இது இருக்குன்னா என்ன அர்த்தம்? it can be written as g1 equals some small k into g2 னு எழுதிக்கலாம். ரைட்டா? that k could be a member of capital K. ஓகே ரைட். இப்போ இதுல இருந்து ரெண்டு பக்கம் இப்போ f அப்ளை பண்ணுங்க. f அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? f of g1 equals f of k into g2 னு வரும். ஓகே, f of k into g2 எப்படி எழுதிக்கலாம்? f of k into f of g2 னு எழுதிக்கலாம். f of k ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, இட்ஸ் e dash, ரைட்? பிகாஸ் k வந்து கர்னல்ல இருக்கு. கர்னல்ல இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸோட இமேஜஸ் could be e dash. அப்போ அது என்னவா தான் இருக்க போகுது? e dash into f of g2 that is equals f of g2. அப்போ f of g1 f of g2 equal வரும். f of g1 is nothing but as per this இங்க இருந்து பார்க்கும்போது f of g1 is nothing but phi of kg1, right? This is phi of kg1. This is phi of kg2. Therefore அப்போ என்ன ஆகுது? ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னா அதோட இமேஜஸ் could be சேம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இட்ஸ் well defined. Next let me check phi on 11. phi 11 செக் பண்ணுவோம். phi is 11. அதே டிட்டோ ஆர்குமெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆர்குமெண்ட் தான் கொடுக்க போகிறோம். சப்போஸ் phi of kg1 equals phi of kg2. இது ரெண்டும் ஈக்குவல்னு வருது. பை டெஃபினிஷன் என்ன கொடுக்க முடியும்? that implies by definition phi of kg1 is nothing but f of g1, right? this is phi of kg2 is nothing but f of g2. அப்போ இதுலேருந்து பார்த்தா என்ன போகுது? f of g1 into f of g2 the whole inverse could be e dash. ரெண்டு பக்கமும் f of g2 inverse ஆல பெருக்கியாச்சு. that is implies அப்போ இதுலேருந்து இதை எப்படி எழுதிக்கலாம்? f of g1 into f of g2 inverse equals e dash. Not e inverse, it is e dash. Sorry, it's not e inverse, it's e dash. Okay, that implies f of g1 into g2 inverse equals e dash. அப்போ அதுலேருந்து என்ன கொடுக்க முடியும்? g1 அப்போ என்ன ஆகுது? இந்த எலமெண்ட் வந்து e dashக்கு மேப் ஆகுதுன்னா அந்த எலமெண்ட் எதில் இருக்க போது? இட்ஸ் could be in kernel. அப்போ g1 into g2 inverse belongs to kernel of f that is equals k. அதான் kன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன ஆக போகுது? யூஸிங் த ஃபேக்ட் ஆஃப் கோசெட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ab இன்வர்ஸ் வந்து ஹெச்சில் இருக்குது அப்படின்னா HA equals HB. அதே நம்மளுக்கு தெரியும். if and only if this will happen. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுதுங்க? kg1 equals kg2. therefore அப்போ என்ன ஆகுது? f could be phi could be 1. phi வந்து 1 மாறிடு. ஓகே, let's check phi is on to phi on to one பார்ப்போம். phi is on to phi on to என்ன? இப்போ கோடோமைனில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ கோடோமைனில் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். லெட் g டேஷ்ங்கிறது கேபிட்டல் G டேஷில் இருக்குன்னு எடுத்தாச்சு. முதல்ல எனக்கு என்ன தெரியும்? f on 2 தெரியும். as f is on 2, f on 2 இருக்கிறதுனால there exists g belongs to g such that f of g equals g dash. now இதே g பிடிச்சிக்கங்க, இந்த g பிடிச்சிக்கிங்கன்னா then kg, capital Kg, it could be a member of g by k and such that phi of kg equals f of g that's equal g dash. therefore phi is on top. என்ன ஆகுது? எந்த ஒரு g dash கொடுத்தீங்கனாலும் என்னால் அதுக்கு எத்தாப்பில் g by k ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுது. அந்த எலமெண்ட் இஸ் நத்திங் பட் அதோட இமேஜ் இஸ் நத்திங் பட் g dashன்னு வந்துடுது. therefore phi is on to. அப்போ phi on to ப்ரூவ் பண்ணியாச்சு. finally we have to check phi is a homomorphism. phi homomorphism மாத்திரம் தான் finally we have to check பண்ணணும். பட் செக் பண்ணிக்கலாம். phi is a homomorphism.
phi is a homomorphism. Let's check. அப்போ phi of kg1 let அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்தாச்சு. let kg1 kg2 இங்கே ரெண்டும் g by k ல சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ phi of kg1 into phi of kg2 sorry kg1 into kg2 அதோட இமேஜ் பார்க்குறேன். that's equals இதை எப்படி எழுதிக்கலாம்? phi of kg1 g2 னு எழுதிக்கலாம். ஓகே, that's equals but இதோட okay f of sorry phi of kg is nothing but f of g. அப்போ phi of kg1 g2 என்ன வரப்போகுது? f of g1 g2 னு வரும். f homomorphism அதனால அதை பிரிச்சுக்கலாம். f of g1 into f of g2 னு பிரிச்சுக்கலாம். f of g1 is nothing but phi of kg1. அதே மாதிரி f of g2 is nothing but phi of kg2. Therefore phi is a homomorphism. phi homomorphism மாறிடும். அப்போ இதுல இருந்து கன்க்ளூஷன் therefore hence phi 1 இருக்கு on 2 இருக்கு homomorphism இருக்குங்கிறதுனால hence phi is an isomorphism. phi அப்போ isomorphism மாறுது. phi is an isomorphism. Therefore g by k is isomorphic to g dash. That's end of the story. Okay, thank you.